Hi friends, welcome back to Birla's பார்வை. இன்னைக்கு வீல்ஸ் அண்ட் டேபிள்ல எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டீசல் கார்ஸ்ல பேஸ் வேரியன்ட்ல மேனுவல் வேரியன்ட்ஸ்ல எந்த கார் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக்ல ஒரு பேஸ் வேரியன்ட்டுக்கு ஒரு ஸ்டெப் மேல இருக்கிற வேரியன்ட். ஏன்னா பேஸ் வேரியன்ட்ஸ்ல ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்து வர்றது கிடையாது, மேனுவல் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வருது. பட் இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்னு போகும்போது ஒரு ஸ்டெப் மேலே போய் தான் வேரியன்ட்ஸே ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்டிங் வேரியண்ட்ல இருக்கிற டீசல் கார்ஸ் ஆட்டோமேட்டிக்ல ஒரு செக்மெண்ட்லையும் நமக்கு எந்த கார்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமாக எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது விஜய் ப்ரோ வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் பையிங் சப்போர்ட் வந்து நமக்கு விஜய் தான் பண்ணுறாரு. ஸோ விஜய், ஃபஸ்ட்டு என்னென்ன செக்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சார், நம்ம லாஸ்ட் டைம் வந்து டீசல் மேனுவல் பார்த்துருந்தோம். அதில் ஹேட்ச்சில் நமக்கு அல்ட்ராஸ் மட்டும்தான் இருந்தது, டாடா அல்ட்ராஸ். ஸோ இப்போ அதுவுமே இல்லை. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ ஃபஸ்ட்டு சப் காம்பேக்ட், அடுத்து வந்து காம்பேக்ட் எஸ்யூவி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைஸில் 5 சீட்டர் 7 சீட்டர், அப்புறம் 7 சீட்டரில் இருக்க பட்ஜெட், அது பட்ஜெட் 7 சீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம அந்த மிட் சைஸில் இருக்கிற ஒரு 30 லேக் ஒரு 25 லேக்குள்ளே பார்க்க போகிறோம், ஒரு 10 லேக்லேருந்து. ஸோ ஏன் நான் எஸ்யூவி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஹேட்ச்பேக்லேயும் ஆட்டோமேட்டிக் வந்து டீசல் இல்லை, செடான்லேயும் இல்லை. அப்போது இந்த எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, அந்த எம்பிவிங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு இந்த டீசலில் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ரைட், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி என்ன அப்படின்னா, இந்த சப் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் இதில் இருக்கிற கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸான் டீசல் ஆட்டோமேட்டிக் இருக்குது, 3XO இருக்குது, சோனட் அண்ட் தென் தாரை கூட நம்ம சப் காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏன்னா அது பியூர்லி ஒரு ஆஃப் ரோட் கேப்பபிள் இருக்கிற ஒரு காரு. சரி, இதில் ஒரு க்ளோஸாக நமக்கு எது வந்தது அப்படின்னா 3XO நெக்ஸான். இந்த 2 டீசல் கார்ஸ்லையும் இருக்கிற ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளோஸ் காலாக வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதில் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கிற போகிற கார் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மஹேந்திராவோட 3XO அப்படிங்கிற இது வந்து நம்ம சொல்ல முடியும். அதில் வேரியண்ட் வந்து MX3 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்கில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பெட்ரோலில் தான் வந்து உங்களுக்கு ஏடி கிடைக்குது. யூஸ்வலாக டீசலில் ஏடி காம்போவில் தான் வந்து வரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்டி காம்போவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்ரோடு காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14.7 லேக்ஸ் வந்து உங்களுக்கு அதில் வரும். இப்போ இதில் சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, பிரேக் அசிஸ்ட்டு, ஐசோஃபிக்ஸு, அதே மாதிரி ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், இந்த மாதிரியான பேசிக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு வரும். இப்போ கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா விண்டோவும் பவர் விண்டோ உங்களுக்கு கிடைக்கும். டிரைவர் சைட் விண்டோ வந்து 1 டச்சில் வந்து டவுன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீ கிடைக்குது. ஆன்டி கிளார் மிரர் வந்து கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹாலஜனில் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப் செட்டப் வந்து உங்களுக்கு வரும். டிரைவர் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 60/40 ஸ்பிளிட் சீட் வந்து ரியரில் கிடைக்கும். சன்ரூஃப்மே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ இதுக்கு க்ளோஸ் காம்படிட்டரான நெக்ஸானுக்கும் இதுக்கும் என்ன அட்வான்டேஜ் நம்ம கிடைக்குது அப்படின்னு கேட்டோம்னா, 10.25 இன்ச்சஸில் ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. வேற நெக்ஸானில் வந்து ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட நெக்ஸானை விட ஒரு 20K ஆன்ரோட் காஸ்ட் வந்து இந்த 3XOவில் MX3 அப்படிங்கிற இந்த டீசல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து காம்பேக்ட் எஸ்யூவி. ஸோ ஆர் கிராஸ் ஓவர்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட் நமக்கு தெரியும் 2 வண்டி தான் இருக்குது. அதாவது கிரெட்டா ஆர் செல்டாஸ், இது மட்டும் தான் டீசல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட டீசல் ஆட்டோமேட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 21 லேக் ஆர் 22 லேக்கில் இருக்குது. கிரெட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ இது 22 லேக் இருக்குது. செல்டாஸுங்கிறது 21 லேக்கில் இருக்குது. செல்டாஸ் தான் இதில் பெஸ்ட்டு பிக்காக இருக்குது. ஏன்னா 21 லேக்ஸ் ஆன் ரோடில் நமக்கு இந்த ஹஸ்டி கே ப்ளஸ்ன்ற வேரியண்ட் கிடைக்குது. உங்களுக்கு சேஃப்டின்னு பொறுத்தவரை அதான் 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, பிரேக், ஹில் ஹோல்ட், இது எல்லாமே வந்துடுது வித் டயர் ப்ரெஷர் மானிட்டரோட. வேறு என்ன கிரெட்டாவில் இந்த இதுக்கு ஈக்குவலாக இருக்க செக்மெண்ட்டில் அதாவது வேரியண்ட்டில் இல்லாத இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வருது. அப்புறம் ஹாலஜனில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது. அது இல்லாமல் நம்ம கிரெட்டா கம்பேர் பண்ணுறப்ப செல்டாஸ் வந்து ஒரு 80,000 ஆன் ரோட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த செக்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா செல்டாஸில் HTK ப்ளஸ் வேரியன்ட் டீசல் ஆட்டோமேட்டிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்ன அப்படின்னா எம்பிவி, அதாவது ஒரு 6 சீட்டர் ஆர் 7 சீட்டர் அப்படின்னு சொல்ல முடியும். இதில் டீசலில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே கார் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறது,
கேரன்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக கேரன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதில் வேரியண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரெஸ்டீஜ் ப்ளஸ் ஓ, அதாவது ஆப்ஷனல் அப்படிங்கிற அந்த வேரியண்ட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 20.8 lakhs வந்து உங்களுக்கு வரும். இப்போ இதில் சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6 ஏர்பேக்ஸ் கிடைக்குது, ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி, அதே மாதிரி விஎஸ்எம், ஹெச்ஏசி, ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, அதே மாதிரி ஐசோஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரியர் பார்க்கிங் சென்சார், டிபிஎம்எஸ், இது மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை சேஃப்டி ஃபீச்சரையும் லோடடாகவே இந்த காரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அலாய் வீல் வந்து உங்களுக்கு இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுக்குறாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது, கீலெஸ் என்ட்ரி வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி புஷ் ஸ்டார்ட் பட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரியர் டிஃபாகர், ரியர் வைப்பர், ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸு, எல்இடி டிஆர்எல் அண்ட் ரியர் டெயில் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ரிவர்ஸ் கேமரா, சன்ரூஃப், இந்த மாதிரி அத்தனை ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. ஸோ இதில் மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட இந்த டீசலோட கேரன்ஸு கிட்டத்தட்ட 20 வரைக்குமே வந்து ஹைவேல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிட்வீன் 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டும் போது அந்தளவுக்கு மைலேஜ் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில், அதாவது எம்பிவி செக்மெண்ட்டில் டீசலில் ஆட்டோமேட்டிக்கில் அஃப்கோர்ஸ் கேரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம்னா அவங்க மிட் சைஸ் ஆர்க்கு இந்த கிராஸ் ஓவரில் 5 சீட்டராக பார்க்குறோம். ஸோ 5 சீட்டர்னு பார்க்குறப்போ நமக்கு உங்களுக்கே தெரியும் எக்ஸ்யூவி 700 இருக்குது, டாட்டாவில் ஹேரியர் இருக்குது, அப்புறம் ஜீப்பில் காம்பஸ். ஸோ இனி ஜீப் காம்பஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நியர்லி 31 lakhs ஆகிடுச்சு இப்போ டீசல் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் வேரியன்ட். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் க்ளோஸ் காலில் வரது வந்து எக்ஸ்யூவி 700வும் ஹேரியரும் தான். ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ்யூவி 700 விட ஹேரியர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து 700 இல்லாத வருது. ஸோ டாடா ஹேரியர் தான் இதில் க்ளோஸ் காலில் வின்னர் ஆகுது. வேரியண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பியூர் ப்ளஸ்ன்ற வேரியண்ட், இது டீசல் ஆட்டோமேட்டிக்கில் வருது, 24.9 lakh ஆன் ரோடில் வருது. உங்களுக்கே தெரியும் இது வந்து ஒரு 5 star ரேட்டட் வெஹிக்கல் சேஃப்டின்னு பொறுத்தவரை. அப்புறம் 6 ஏர்பேக் வருது, ஆனால் எக்ஸ்யூவி 700ல் நம்ம 2 ஏர்பேக் தான் வருது. அப்புறம் இதில் ஏபிஎஸ், பிரேக் அசிஸ்ட், டிசிஎஸ், உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் வருது. கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது நமக்கு கீலெஸ் என்ட்ரி வருது, அலாய்வில் வருது, ஆட்டோ ஏசி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா, ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ் இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ரேப்பில் ஸ்டியரிங் வீலும் கியர் நாபும் வருது. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒரு 1 lakh காஸ்ட்லியாக இருக்குது எக்ஸ்யூவி 700ஓட. ஆனால் இதில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துடுது. என்னன்னா அந்த AX3 நம்ம போகிறப்போ ஒரு ரிவர்ஸ் கேமரா கூட கிடைக்கல. எவ்வளோ கிட்டத்தட்ட நம்ம 23.6 lakh கொடுத்து கூட அட்வான்டேஜ்ன்றப்போ நமக்கு ஒரு 1 lakh கம்மியாக நான் பார்க்குறேன், எனக்கு அதெல்லாம் போதும்னா கண்டிப்பாக எக்ஸ்யூவி 700 போகலாம். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓட வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஹேரியர் போகலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம சொல்கிறது வந்து ஹேரியர் தான் பெஸ்ட் பிக்காக இருக்குது. ஓகே. ஸோ பட் இந்த சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஹைலைட் பண்ணி இங்கே சொல்லி ஆகணும். பியூர்லி காரை மட்டும் வச்சே தான் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து இருக்குது. பட் ஆஃப்டர் சேல்ஸோட சர்வீஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது டாட்டா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி ஆர் கிராஸ் ஓவர் 7 சீட்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் இருக்கிற கார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்கார்பியோ N இருக்குது, அல்கசார் இருக்குது, எக்ஸ்யூவி 700 இருக்குது, சஃபாரி இருக்குது, ரைட்? அப்போது இந்த அல்கசார் அப்படிங்கிறது இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து வரப்போகுது, அஃபிஷியலாகவே நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ சொல்கிற விஷயங்கள் மேபி ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு அப்புறம் மாறினாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சஃபாரி வந்து கிட்டத்தட்ட 26 lakhs வந்து உங்களுக்கு போயிடுது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வேணும் அப்படின்னா. பட் ஹெக்டரில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் டீசலில் வந்து கிடையாது. அதனால க்ளோஸ் காலாக இருக்கிறது என்னென்ன அப்படின்னா எக்ஸ்யூவி 700, ஸ்கார்பியோ N, அல்கசார், இந்த மூணுமே வந்து ஒரு க்ளோஸ் காலில் வந்து உங்களுக்கு அதில் வருது. இதில் பெஸ்ட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக ஒரு பேஸ் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா மஹேந்திராவோட ஸ்கார்பியோ N வந்து நம்மளால் சொல்ல முடியும். வேரியண்ட் வந்து Z4 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். ஆன் ரோட் காஸ்ட் வந்து ஒரு 22 lakhs வந்து உங்களுக்கு வரும். சேஃப்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 5 star ரேட்டடான ஒரு காரு, 2 ஏர்பேக் கொடுக்குறாங்க. மேபி அது இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அதே மாதிரி ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, ஐசோஃபிக்ஸு, ஆல் வீல் டிஸ்க்குமே வந்து உங்களுக்கு அதில் கொடுக்குறாங்க. கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ரிமோட் கீ வந்து உங்களுக்கு வருது. 10-way அட்ஜஸ்டபுளில் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 1 touch அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் சீட்டோட விண்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரியர் டிஃபாகர், வேனிட்டி மிரர், செகண்ட் ரோவில் 4-way அட்ஜஸ்டபுளில் சீட்ஸு, 60-40 சீட்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரியர் ரோவில் இருக்கிற ஆம்ரெஸ்ட்டு, தேர்ட் ரோ வந்து 2-way அட்ஜஸ்டபுளாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸோட உங்களுக்கு அதில் வருது. அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லோ மெயின்டெனன்ஸு, 3 yearsக்கு அன்லிமிட்டட் கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க.
1 lakh சீப்பர் தேன் XUV 700 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் அல்கசார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது இந்த செக்மெண்ட்டில் ஸ்கார்பியோ என் இஸ் த பெஸ்ட் இன் த செக்மெண்ட் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு டீசலில் ஆட்டோமேட்டிக்கில் இருக்கிற ஒரு கார்ஸு வேரியன்ட்ஸ் அப்படின்னு கூட நம்மளால சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பாய்.